உங்களுக்கு எதுவும் சீமான், நாம் தமிழர் அது மீதான உங்களுடைய இயக்கத்தை வளர்க்கறதுக்காக இவர்களை டேமேஜ் பண்ற மாதிரியான ஒரு ஹிடன் அஜெண்டாவோட நீங்க இயங்குறீங்க அப்படின்னு பரவலாக குற்றச்சாட்டு. அதான் அப்ப 4% வாக்கு எங்க வாக்கா? போனது எங்க வாக்கா? எங்க பேச்சை கேட்டு போன வாக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா நீங்க நினைச்சிட்டு போங்க. சத்தியமா அப்படிலாம் நாங்க நினைக்கல. நாங்க எங்களுடைய அமைப்பை நாங்க தேர்தலுக்கு முடிச்சு நாங்க லான்ச் பண்ணுவோம்னு சொன்னதுக்கு காரணமே என்னன்னா, இந்த குற்றச்சாட்டு நாங்க முன்னாடி லான்ச் பண்ணி தான் எங்க மேல போட்டிருப்பீங்க. தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் கட்சி இயக்கம்னு ஆரம்பிச்சோம்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த குற்றச்சாட்டை எங்கள் மேலே போட்டிருப்பீங்க. அதனால தான் எனக்கு தெரியும் இந்த குற்றச்சாட்டு யாரெல்லாம் வைப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் தேர்தல் முடிச்சு தான் உங்கள் தேர்தலுக்கும் உங்கள் வாக்குக்கும் எந்த சம்மந்தமும் எங்களுக்கு இருக்க போகிறதில்ல. அடுத்த 5 வருஷத்தில் தான் நாங்கள் எங்களோட இயக்கத்தை கட்டமைக்கணும். இப்போ மே 18க்கு நாங்கள் நிகழ்வு நடத்த போகிறோம். எங்களால் முடிந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்ச இடத்துல நாங்கள் நடத்துகிறோம். சிறு தான். ஏன்னா எங்ககிட்ட பெரிய பொருளாதாரம் கிடையாது. நாங்கள் பொருளாதாரத்தை யாருக்குன்னு வாங்கவும் இல்லை. சொந்தமாக நாங்கள் நின்று தான் பண்ண போகிறோம். தற்சார்பு பொருளாதாரத்தை உள்ளடக்கி ஒரு வேறு மாதிரியான ஒரு புது முயற்சி நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். அது ஜெயிக்கும் தோக்கும்லாம் தெரியல. எல்லாரும் ஒன்றா நின்னோம்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மனத்தில் நான் வச்சுட்டு ஒரு கட்டமைப்பை கொண்டு போக போகிறேன். பார்ப்போம்.